இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவே காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவே காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இரு நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடம் காணுங்கள். இரு நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடம் காணுங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு ஆண்டவருக்குள் பிரியமான பிள்ளைகளே, பொதுக்காலத்தினுடைய 11வது ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் எல்லோரும் நம்பிக்கையோடு நுழைகின்றோம். இந்த நாள் நம் எல்லோருக்கும் நம் ஆண்டவருடைய அன்பையும் அருளையும் தருகின்ற நாளாக அமைய வேண்டும் என்று சொல்லி ஒருவர் மற்றருக்காக சுபிப்போம். இந்த பலியை ஒப்புக் கொடுப்போம். சிறப்பாக இந்த வேபும் தொலைக்காட்சியூடாக இந்த பலியிலே பங்கெடுக்கின்ற எல்லா பிள்ளைகளுக்கும் நிறைந்த அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். ஆண்டவருக்கு உகந்த பலியாக இந்த பலியை ஒப்புக் கொடுக்க நம்முடைய தகுதியினங்கள், பாவங்கள், பலவீனங்களை ஆண்டவருக்கு முன்பாக ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வெல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம்,
உமது மேலான மாட்சியை பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மாலன்றி வலுவற்று எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம்முடைய கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருளுதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உம்மோடு தூய ஆவியானவரின் ஒன்றைப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்முடைய சுதனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசேக்கியல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, 22 முதல் 24 வரை. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: உயர்ந்த கேதுரு மரத்தின் நுனிக்கிளை ஒன்றை எடுத்து நானே நடுவேன். இளம் கொழுது ஒன்றை அதன் நுனிக்கொப்புகளில் இருந்து கொய்த்து ஓங்கி உயர்ந்ததொரு மலை மேல் நான் நடுவேன். இஸ்ரேலின் மலையுச்சியில் நான் அதை நடுவேன். அது கிளைத்து கனி தந்து சிறந்த கேதுரு மரமாக திகழும். அனைத்து வகை பறவைகளும் அதனை தம் உறைவிடமாக கொள்ளும். அதன் கிளைகளில் நிழல்களில் அவை வந்து தங்கும். ஆண்டவராகிய நான் ஓங்கிய மரத்தை தாழ்த்தி தாழ்ந்த மரத்தை ஓங்கச் செய்துள்ளேன் என்றும், பசுமையான மரத்தை உலரச் செய்து உலர்ந்த மரத்தை தழைக்கச் செய்துள்ளேன் என்றும், அப்போது வயல்வெளி மரங்களெல்லாம் அறிந்து கொள்ளும். ஆண்டவராகிய நானே உரைத்துள்ளேன், நான் செய்து காட்டுவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் பதில். உமது பெயரை பாடுவது உன்னதரே நன்று. உமது பெயரை பாடுவது உன்னதரே நன்று. உமது பெயரை பாடுவது உன்னதரே நன்று. ஆண்டவருக்கு நன்றியுரைப்பது நன்று. உன்னதரே உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று. காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது வாக்கு பெறலாமையையும் எடுத்துரைப்பது நன்று. உமது பெயரை பாடுவது உன்னதரே நன்று. நேர்மையாள பேரிச்சை மரம் என செழித்தோங்குவ, லெபனோனின் கேதிரு மரம் என தழைத்து வளர்வ, ஆண்டவரின் இல்ல
இடத்தில் நடப்பட்டோ நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் செழித்தோங்குவ. உமது பெயரை பாடுவது உன்னதரே நன்று. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தருவர், என்றும் செழுமையும் பசுமையுமாய் இருப்பர். ஆண்டவர் நேர்மையுள்ளவர், அவரே என் பாறை, அவரிடம் அநீதி ஏதுமில்லை என்று அறிவிப்பர். உமது பெயரை பாடுவது உன்னதரே நன்று. நாம் இவ்வுடலில் குடியிருந்தாலும் குடிபெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவராய் இருப்பதே நம் நோக்கம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நாங்கள் எப்பொழுதும் துணிவுடன் இருக்கின்றோம். இவ்வுடலில் குடியிருக்கும் வரையில் நாம் ஆண்டவரிடமிருந்து அகன்று இருக்கின்றோம் என்பது நமக்கு தெரியும். நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையிலேயே வாழ்கின்றோம். நாம் துணிவுடன் இருக்கின்றோம். இவ்வுடலை விட்டகன்று ஆண்டவரோடு குடியிருக்கவே விரும்புகின்றோம். எனவே நாம் இவ்வுடலில் குடியிருந்தாலும் அதிலிருந்து குடிபெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவராய் இருப்பதே நம் நோக்கம். ஏனெனில் நாம் அனைவருமே கிறிஸ்துவின் நடுவர் இருக்கை முன்பாக நின்றாக வேண்டும். அப்பொழுது உடலோடு வாழ்ந்தது போது நாம் செய்த நன்மை தீமை கைமாறு பெற்றுக்கொள்ளுமாறு ஒவ்வொருவரின் செயல்களும் வெளிப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவாக்கு வித்தாகும். கிறிஸ்துவே விதைப்பவர். அவரை கண்டடைகின்றவன் என்றென்றும் நிலைத்திருப்பான். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 4வது அதிகாரம் வசனங்கள் 26 தொடங்கி 34 முடிய. அக்காலத்திலே இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது:
இறையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கின்றார். அவர் எதுவும் செய்யாமலேயே நாட்கள் நகர்ந்து செல்லுகின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளருகிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன்பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாக விளைச்சல் அளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அரிவாளோடு புறப்படுகின்றார். ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். மேலும் அவர் இறையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம் அல்லது எந்த ஊமையால் அதை எடுத்துச் சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகில் உள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெருங்கிளைகள் விடும் என்று கூறினார். அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல ஊமைகளால் இறைவார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். ஊமைகள் இன்றி அவர் அவர்களோடு பேசவில்லை. ஆனால் தனிமையாக இருந்த பொழுது தம்முடைய சீடருக்கு அனைத்தையும் விளக்கிச் சொன்னார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு ஆண்டவருக்குள் பிரியமான பிள்ளைகளே, இன்றைய இறை வார்த்தையினுடைய ஒட்டுமொத்த அழைப்பாக இருப்பது கடவுளுடைய அரசு, இறை அரசு, இறைவன் அமைத்த அரசு, இறையாட்சி. இறைவனுடைய சித்தமும் அவருடைய திட்டமும், ஏன் இறைமகன் இயேசு இந்த உலகில் வந்த நோக்கமும் இறையாட்சியை அமைப்பதும் இறையாட்சியை வளர்ப்பதும் அந்த இறையாட்சிக்குள் நம்மை அழைப்பது. எனவே நம்முடைய சித்தங்களும் திட்டங்களும் இறையாட்சியை நோக்கி நகர வேண்டும். டாக்டர் அப்துல் கலாம் ஐயா சொல்லுவார், இளைஞர்களே நீங்கள் கனவு காணுங்கள் என்று சொல்லி. அன்பான பிள்ளைகளே, அதே வரிசையிலே நான் சொல்லுவேன், அன்பான கிறிஸ்தவர்களே, அன்பான இறைமக்களே, நீங்கள் கனவு காணுங்கள். அந்த கனவு வேறு எந்த கனவும் அல்ல, மாறாக இறையாட்சியை பற்றிய கனவு காணுங்கள் என்று நானும் உங்களோடு அந்த அற்புதமான சிந்தனையை பகிர்ந்து கொள்கின்றேன். அன்பானவர்களே, இந்த இறையாட்சி என்று சொல்வது என்ன? நானும் யோசித்து பார்த்தேன். முக்கியமாக பவுலடியாருடைய சிந்தனையோடு நான் யோசித்து பார்த்த பொழுது, அவர் எழுதிய திருமுகம், ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 14வது வசனம் 17வதில் இப்படி சொல்லப்படுகிறது, இறையாட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டதல்ல, மாறாக தூய ஆவி அருளும் நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது. மாணவர்களே, இந்த ஆண்டவர் கொண்டு வந்த அவருடைய அரசு இறையாட்சி, அன்பானவர்களே, இது ஒரு சிலருக்கு மட்டும் சொந்தமானது அல்ல, மாறாக வரிதண்டுவோர், பாவிகள், விலைமாதர்கள், வறியோர், நோயுற்றவர்கள், ஊனமுற்றவர்கள், மேலுமாக எங்களாலே துரத்தி அனுப்பப்பட்டவர்கள் எல்லோருக்கும் சொந்தமானது. அன்பானவர்களே, இந்த அரசு மக்களை தீர்ப்பிடுகின்ற அரசு அல்ல, மாறாக அன்பானவர்களே, நிறைவாழ்வளிக்க இயேசுவினாலே, கடவுளினாலே அமைக்கப்பட்ட அரசு தான் இந்த இறையரசு. அன்பானவர்களே, எனவே இந்த அரசினுடைய அவசியத்தையும் அவசரத்தையும் நம்முடைய ஆண்டவர் மிகவும் நுட்பமாக அறிவித்தார். மாற்கு 1:15 நாங்கள் வாசிக்கிறோம், காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது, எனவே மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று. வான பிள்ளைகளே, இந்த பிற்புலத்திலே தான் இயேசு இந்த நாளிலே இறையரசியை பற்றிய 2 ஊமைகளை நமக்கு சொல்லுகிறார்.
முதலாவது உவமை நிலத்திலே விதைக்கப்படுகின்ற விதை. அன்பானவர்களே, நம்முடைய அனுபவம் என்னவென்று சொன்னால், விதைக்கின்றவர் உறங்கினாலும் விதைகள், அன்பான பிள்ளைகளே, ஒருபோதும் உறங்குவதில்லை. பாருங்கள், அந்த சிறிய விதை எல்லா விதமான காலநிலைக்கு எதிராகவும் போரிட்டு, அன்பானவர்களே, நிலத்துக்குள்ளே ஆழமாக செல்லுகிறது. அது மட்டுமல்ல அன்பானவர்களே, தொட முடியாத, அசைக்க முடியாத பாறைகளையும் குடைந்து கொண்டு அந்த சிறிய விதை உள்நோக்கி நுழைந்து வேறாக வளர்ந்து பெரிய விருட்சமாக மாறி, பெரும் அன்பானவர்களை விருட்சமாக மாறி நிழல் கொடுக்கிறது, கனி கொடுக்கிறது, பலருக்கு வாழ்வளிக்கிறது. அன்பானவர்களே, அதே போல நம்முடைய ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகின்ற இரண்டாவது ஊமை கடுகு விதை. அன்பான பிள்ளைகளே, கடுகு விதை என்று சொல்லும் பொழுது நம்முடைய குசினிலே இருக்கக்கூடிய இந்த சாதாரண கடுகு விதையை நீங்கள் நினைக்க வேண்டாம். மாறாக ஆழம் விதையை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். அந்த விதை பாருங்கள் எவ்வளவு ஒரு சிறிய விதையாக இருக்குது அன்பானவர்களே. ஆனால் அன்பான பிள்ளைகளே, அது வளர்ந்து விருட்சமாகி எத்தனையோ வகையான பறவைகளுக்கு ஒரு இல்லிடமாக அமைகின்றது அன்பானவர்களே. இதைத்தான் இன்றைய முதலாவது வாசகத்திலே ஆண்டவர் இறைவாக்கினர் மூலமாக, எசேக்கியேல் மூலமாக நமக்கு முன்னறிவிக்கின்றார். எனவே அன்பானவர்களே, உங்களுக்கு தெரியும், நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்து தன்னுடைய அரசு அறிவித்த பொழுது 12 சீடர்களை தெரிந்து அவர்கள் மூலமாக அன்பானவர்களே தன்னுடைய பணியை தொடர்ந்து ஆற்றி, இன்றைக்கு பிரியமான பிள்ளைகளே, உலகத்திலே இந்த திரு அவை ஆண்டவர் எல்லா இடமும், கிட்டத்தட்ட எல்லா நாடுகளிலும், எல்லா கலாச்சாரத்திலும் அன்பானவர்களே இன்றைக்கு இறையரசு மலர்ந்து கொண்டு வருகின்றது. அன்பான பிள்ளைகளே, இன்னொரு உதாரணம் பாருங்கள். அன்னை தெரேசா தன்னுடைய சபையை, அன்பின் சபையை தொடங்கிய பொழுது பணம் மட்டும் அவள்கிட்ட இருந்தது அன்பான பிள்ளைகளே, 3 ரூபாய். ஆனால் அன்னை தெரேசா காசை நம்பி தன்னுடைய அன்பு சபையை தொடங்கவில்லை. மாறாக அன்பானவர்களே இயேசுவை நம்பி, அதனால் அந்த சபை இன்று விருட்சமாக உலகம் எங்கும் அன்பானவர்களே ஆண்டோடைய அன்பு பணியை செய்து கொண்டிருக்கிறது. இயேசு ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, அன்பானவர்களே, இந்த வேளையிலே இந்த இறையாட்சியினுடைய இந்த வெளிச்சத்திலே நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். இறையரசு என்றால் அன்பான பிள்ளைகளே என்ன என்று சொல்லி நாங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. மாறாக இறையரசு யார் என்ற சரியான வினாவை தொடுக்கின்ற பொழுது அன்பான பிள்ளைகளே, அந்த இறையரசு யார் என்று சொன்னால் பிரியமான பிள்ளைகளே, அது நான், என்னுடைய குடும்பம், என்னுடைய பங்கு, என்னுடைய திருச்சபை. அன்பானவர்களே, ஏற்கனவே பிள்ளைகளே அது இறையரசு அங்கு மலர்ந்து ஆயிற்று. ஆனால் அந்த இறையரசு அன்பான பிள்ளைகளே நிறைவை நோக்கி என் மூலமாக, என்னுடைய குடும்பம் மூலமாக, உதாரணமாக பாருங்கள், திருமுழுக்கிலே விசுவாச அருள் ஒரு சிறிய வித்தாக எனக்குள்ளே விதைக்கப்பட்டது. ஆனால் வளர்ந்து வளர்ந்து அன்பான பிள்ளைகளே என்னுடைய விசுவாசம் எவ்வளவு உயர்ந்து செல்லுகிறது அன்பானவர்களே. பாருங்கள், இந்த உலகத்திலே இன்றைக்கு பாருங்கள், இந்த எத்தனையோ கனவுகளை நாங்கள் காணுகிறோம். தொழிற்சவசமாக அன்பான பிள்ளைகளே இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்வை முடிக்க பார்க்கிறோம் அன்பானவர்களே. ஆனால் நம்முடைய வாழ்விலே எந்த அளவுக்கு நாங்கள் இந்த உலகத்திலே மிகவும் நாங்கள் அக்கறையோடு இருக்கிறோமோ அதே போல பிரியமான பிள்ளைகளே இறையரசை பற்றி நாங்கள் மிகவும் மிகவும் அக்கறையாக இருக்கலாம். பாருங்கள், உதாரணமாக இந்த பூமியிலே நாம் எல்லோரும் பாருங்கள், அருள் தேடுகின்ற பூமியிலே பொருளை மட்டும் தேடிக்கொண்டு இருப்பதால் எந்த பிரயோசனம் இல்லை அன்பானவர்களே. மாறாக நாங்கள் பொருளை தேடுகின்ற அதே வேளையிலே அருளையும் தேடுகின்ற பொழுது பான பிள்ளைகளே பாருங்கள், கடவுள் தன்னுடைய அரசை நம்மீது நம் மூலமாக நிறுவுவார். பாருங்கள், சின்ன உதாரணமாக பாருங்கள், கடவுள் யாரையும் வறுமையாக படைக்கவில்லையே. ஏதோ ஒரு விசுவாசத்தை, ஒரு சிறு ஆற்றலை, அருளை அன்பான பிள்ளைகளே எல்லோருக்கும் தந்திருக்கிறார். முக்கியமாக பாருங்கள், கடவுள் நம் எல்லோருக்கும் அன்பு செய்கின்ற ஆற்றலை தந்திருக்கிறார் பிரியமான பிள்ளைகளே. எனவே அந்த ஆற்றலோடு அது அன்பு என்று சொன்னால் நமக்கு கடவுள், அது என்னுடைய கடவுளுக்கு இன்னொரு பேர் அன்பு. எனவே அந்த அன்பை நான் வாழுகின்ற பொழுது நான் ஆண்டவராக மாறுகிறேன், அவருடைய அரசின் பிள்ளையாக மாறுகிறேன்.
அந்த அன்பை என்னுடைய இல்லற வாழ்க்கையிலே வாழுகின்ற பொழுது பிரியமான பிள்ளைகளே, அங்கு விண்ணரசு மலருகின்றது, குடும்பத்திலே நிம்மதி பிறக்கும் அன்பானவர்களே. அதே போல் இயேசு தந்த அந்த அன்பை விதைக்கின்ற பொழுது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அன்பானவர்களே எல்லா வேறுபாடுகளும் மறைந்துவிடும். அன்பானவர்களே பாருங்கள், இன்று நம்முடைய குடும்பங்கள் ஆண்டவருடைய கோயில் அன்பான பிள்ளைகளை, அதாவது என்னுடைய திரு அவை, அதுதான் விண்ணரசு. எனவே அந்த குடும்பத்திலே இருக்கக்கூடிய கணவன் மனைவி, அம்மா அப்பா பிள்ளைகள், அன்பானவர்களே அதுதான் ஆண்டவருடைய அரசு. அதற்கு அடிப்படையாக தேவைப்படுது அன்பானவர்களே ஆண்டவர் கொண்டு வந்த அந்த அற்புதமான அன்பு. எனவே அன்பான பிள்ளைகளே, நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, இந்த விண்ணரசு கனவிலே என்னுடைய பங்களிப்பு என்ன? ஆண்டவருடைய இந்த அற்புதமான கனவை நனவாக்குகின்ற பொறுப்பு இன்றைக்கு ஆண்டவரினாலே எனக்கு தரப்பட்டிருக்கிறது. எனவே அந்த கனவை நான் காணுகின்றேனா? மேலும் அன்பானவர்களே, இந்த விண்ணரசை பற்றிய அந்த விண்ணரசு எனக்குள்ளே வளர வேண்டும் என்று சொன்னால் அன்பான பிள்ளைகளே 3 விஷயங்களை நாங்கள் செய்ய வேண்டும். எல்லோரும் உள்ளத்திலே நீங்கள் இருத்திக் கொள்ளுங்கள் விதியை போல. முதலாவது அன்பானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் கைவிட வேண்டியவை. நான் எதை விட வேண்டும்? இரண்டாவது அன்பான பிள்ளைகளே, நான் தொடங்க வேண்டியவை. நான் எதை தொடங்க வேண்டும்? அன்பை தொடங்க வேண்டும், நல்லதை தொடங்க வேண்டும். மூன்றாவது அன்பான பிள்ளைகளே, நான் தொடர வேண்டியவை. எனவே இந்த 3ஐயும் என்னுடைய வாழ்க்கை பாடமாக எடுத்து நான் செய்கின்ற பொழுது அன்பான பிள்ளைகளே நிச்சயமாக ஆண்டவருடைய அரசு நம்மத்தியிலே மலரும். நாமும் அந்த விண்ணரசுக்கு ஒத்துழைக்கின்ற நம்முடைய ஆண்டவருடைய கனவை நிறைவேற்றுகின்ற அன்பான பிள்ளைகளாக மாறுவோம். அன்பான பிள்ளையே, இன்று ஞாயிற்றுக்கிழமை குடும்ப நாள். எனவே இந்த ஞாயிற்றுக்கிழமை குடும்பமாக நாங்கள் ஆண்டவரை சந்திக்கின்ற பொழுது, ஆண்டவருடைய பலியிலே பங்கெடுக்கின்ற பொழுது அன்பான பிள்ளைகளே நாமும் ஆண்டவருடைய அந்த விண்ணரசு கனவை நனவாக்குகின்ற குடும்பங்களாக அங்கத்தினர்களாக நாங்கள் மாறலாம். கிறிஸ்துவுக்கு புகழ், மரியே வாழ்க. இப்பொழுது நாம் எல்லோரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை பகிரங்கமாக அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போதிய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இழந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருளக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு
நம்முடைய விசுவாசத்தை பகிரங்கமாக அறிக்கையிட்ட நாங்கள் இப்பொழுது நம்முடைய சுபங்களை, நம்முடைய தேவைகளை நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுப்போம். இறை ஆட்சியை உவமைகளால் எடுத்துரைக்கும் இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் இறை ஆட்சியின் வளர்ச்சியில் பங்கெடுக்கவும், அவர்களிடம் உள்ள மக்களை இறையாட்சியில் பங்கெடுக்கச் செய்யவும் தேவையான ஆற்றலையும் வல்லமையையும் தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறையாட்சி மண்ணில் வர வேண்டும் என்ற இறைவா, எம் தேசத்தை வழிநடத்தும் நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவரும் அன்பு, நீதி, நேர்மை, சமத்துவம், உண்மை, சகோதரத்துவம் போன்ற மதிப்பீடுகளில் வளரவும், இறையாட்சிக்கு தங்களை தகுதியாக்கி கொள்ளவும் தேவையான வரங்களை தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிலத்துக்கு அல்ல விதைக்குமே முக்கியத்துவம் தரும் இறைவா, நாங்கள் எப்போதும் கனிவுடனும் நம்பிக்கையுடனும் செயல்பட்டு வாழவும், இவ்வுடலோடு இருக்கும் போதும் இல்லாத போதும் உமக்கு மட்டுமே உகந்தோராய் இருக்கவும், விதை போல் முதலில் மௌனம் காத்து பின்னர் வளர்ச்சியில் வேகம் காட்டவும் தேவையான வரங்களை தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தையே இறைவா, வேபம் தொலைக்காட்சிக்கு பல்வேறு விதங்களில் உதவிய அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். விசேட விதமாக இன்றைய நாளில் திருப்பலியில் நேரடியாக கலந்து கொள்ள முடியாமல் பல்வேறு நோய்களாலும் இன்னல்களாலும் அவதிப்படுபவர்களையும், வீடுகளில் இருந்து இத்திருப்பலியில் கலந்து கொண்டவர்களையும் ஆசீர்வதித்து சுகம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவருடைய மொழி அமைதி. இந்த அமைதியிலே வார்த்தையிலே சொல்ல முடியாத நம்முடைய தேவைகளை, கஷ்டங்களை, கவலைகளை நம்முடைய ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். எங்களுடைய இந்த சுபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக உம்மை நாங்கள் நம்பிக்கையோடு மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வெள்ளன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பும் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உம்முடைய வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பும் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி
எல்லாம் வெல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்புக் கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருள் அடையாளமாகவும் மாற செய்கின்றீர். அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வெல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அளித்தார். இறந்தோடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலைவாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தை அவர் உம்மிடம் முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வான தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்,
எங்கள் ஆயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயாகிய புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியோம் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் உடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் எங்கும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம்முடைய ஆண்டவர் நமக்கு தருகின்ற தன்னுடைய அமைதியை மற்றவர்களோடு நம்பிக்கையோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, என்னுடைய ஆண்டவர் இந்த நாளிலே தன்னுடைய அரசை பற்றியும் அவருடைய அரசுக்குள் நம்முடைய பங்களிப்பை பற்றியும் நமக்கு சொல்லித்தந்து தன்னுடைய உடலை நமக்கு தருகின்ற நம்முடைய ஆண்டவர். இவருடைய தெய்வீக விருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாங்கள் எல்லோரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீரின் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் இதயத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பாள் நெஞ்சம் ஆளச் சொல்லித்தா. அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பாள் நெஞ்சம் ஆளச் சொல்லித்தா. ஏழை எந்தன் உள்ளம் நீ வா, எங்கும் எந்தன் தாகம் தீர்க்கவா. வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா, வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா. அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பாள் நெஞ்சம் ஆளச் சொல்லித்தா. நிலவென்னும் கண்கள் நீர் பூக்கும் வேளை, நிலமாக நின்று தாங்கிக் கொள்வாய். மலர் சோலை நாடும் மலராது போனார், மழையாக என்னில் வளம் சேர்க்கவா. நீ இல்லை என்றால் இன்பம் சேருமா, நீ என்னுள் சேர்ந்தால் சோகம் தாங்குமா. நீ இல்லை என்றால் கீதம் தோன்றுமா, நீ என்னுள் சேர்ந்தால் வேதம் வேண்டுமா. என் வாழ்வில் எல்லாமே நீ தந்த செல்வங்கள், என் வாழ்வின் துன்பங்கள் நீ பூத்த வானங்கள். வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா, வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா. அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பாள் நெஞ்சம் ஆளச் சொல்லித்தா. நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உம்முடைய இந்த திரு உணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமையை அது விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வெல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திருப்பலி ஒப்பு கொடுக்கப்பட்டது. நம் ஆண்டவருடைய அன்பிலும் அவருடைய அமைதியிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. நன்றி பாடி நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாடும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி
இயேசுவே உமக்கு நன்றி 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 என் தேவனே உமக்கு நன்றி. மாணவர்களே, இந்த திருப்பலியை வேவும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளாலும் அர்ப்பணிப்புகளாலும் செபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறை ஆசீர் நிறைவாக கிடைப்பதாக. கூடவே வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தந்தை அன்பினை தந்தார் அளவில்லா